நிலா மறுபடியும் வீட்டுக்கு வந்தது யாருக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமோ மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ நிலா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் எல்லாருமே ஹாப்பியா இருக்கிறாங்க. ஆனா சோழன் வந்து வழக்கம் போல எதுவும் உளறி கொட்டாம வாய மூடிட்டு இருந்தா சூப்பரா இருக்கும். இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, "நீ இந்த வீட்ல இருந்தேன்னா நான் இருக்க மாட்டேன்" அப்படின்னு சொல்லி நிலா வந்து சும்மா சொல்றாங்க. உடனே சோழனும், "இப்ப எனக்கு வேலை இல்ல. என்னால இப்ப வெளியில போய் சமாளிக்க முடியாது. எனக்கு லைசென்ஸ் திருப்பி வந்த உடனே நான் வந்துட்டு போயிருவேன்." அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நிலாவும் சிரிச்சுக்கிட்டே, "சரி அதுவரைக்கும் தான் உங்களுக்கு டயம். உங்களுக்கு லைசென்ஸ் கையில வந்த உடனே நீங்க வந்து இங்கேருந்து போயிரணும்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. நான் ஆக்சுவலா அவங்க கிண்டல் தான் பண்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப சோழனுக்கு 1 மாசம் ஆகும் இல்லையா லைசென்ஸ் கிடைக்கிறதுக்கு. ஏற்கனவே அவங்க கார் ஓட்டிட்டு இருந்தாங்களே, அந்த வாடகை கார் குடுத்துட்டுருக்கிற அந்த ஓனர் கிட்ட போயிட்டு பேசுறாங்க. "எனக்கு சின்ன சின்ன ஏதாவது வேலையாவது குடுங்க" அப்படின்னு சொல்றாங்க. லைசென்ஸ் இல்லாம நம்ம எந்த வேலையும் குடுக்க முடியாது. "இங்க இருக்கிற காரு எல்லாத்தையும் வேணா நீ தொடச்சு வேணா வையி" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே அங்க இருக்கிற டிரைவருங்க எல்லாருமே சிரிக்கிறாங்க. எல்லாரும் சரி, "என்னண்ணே என்னைய இப்படி அசிங்கப்படுத்துறியா நீயி?" அப்படின்னு சொல்லும்போது, "நான் என்ன உன்னைய அசிங்கப்படுத்தினேன்? வேலை வேணும் வேலை வேணும்னு வந்து என்ட்ட கேட்டேன்னா, நான் அப்புறம் என்ன வேலைய தான் சொல்ல முடியும்? இங்க இருக்கிற காருகள வந்து நீ துடைக்க தான் முடியும். வேற என்ன செய்ய முடியும் சொல்லு?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஏன் இவனுங்க தானே கார் எடுத்துட்டு போறானுங்க. அவன் இவன் கார துடைக்க மாட்டானா?" அப்படின்ற மாதிரி கோவப்படுறாங்க. அதுக்கு, "நீ எதுக்கு இப்ப கோவப்படுற? நீ வந்து என்ன கேட்ட என்ட்ட? எனக்கு ஏதாவது வேலை இருந்தா குடுண்ணே, ஏதாவது சின்ன சின்ன வேலைய குடுண்ணே அப்படின்னு சொல்லி தானே கேட்ட. அதனால தான் நான் சொல்றேன். நின்னுட்டு இருக்கிற காரு, இந்த லீவ் போட்டு வச்சுட்டு போயிருக்கிறாய்ங்கல்ல, அவிங்களோட காரெல்லாம் தொடச்சு வையி" அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஸோ சோழனுக்கு வந்துட்டு கோவம் வந்துருது. கோச்சுட்டு அங்கருந்து கிளம்பி போயிர்றாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து புதுசு புதுசா பல திருப்பங்கள வந்துட்டு கொண்டு வர போறாங்க. இப்போ நிலா வந்து நடேசன் கிட்ட கேட்குறாங்க, "நீங்க சொன்னதுனால தானே நான் இப்ப திரும்பி வந்துட்டேன். ஆனா நீங்க எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்ன கேட்க போற சொல்லு? என்னைய மன்னிச்சிட்டியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உங்கள என்னைக்கு மன்னிக்கவே மாட்டேன். ஆனா நான் சொல்றதுக்கு நீங்க பதில் சொன்னா நான் உங்கள மன்னிச்சுருவேன்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "சரி சொல்லு" அப்படின்னு சொல்லும்போது, "சொல்லுங்க பல்லவனோட அம்மா இங்க தானே இருக்காங்க. நான் அவங்கள பார்த்தேன். நீங்க அவங்கள பத்தி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. சொல்லுங்க. ஆனா உங்க ஒய்ஃப பத்தி பேசுறீங்க. அவங்க உயிரோட இல்ல. நீங்க தான் கொன்னதா சொல்றீங்க. ஆனா அவங்கள பத்தி பேசுறீங்க. அவங்களோட அழக பத்தி பேசுறீங்க. அவங்க எவ்வளோ குணமா இருந்தாங்கன்னு சொல்லிட்டு பேசுறீங்க. பல்லவனோட அம்மாவையும் நீங்க தானே கல்யாணம் பண்ணீங்க. உங்களுக்கு பிறந்த பையன் தானே பல்லவன். அப்படி இருந்தும் அவங்க அம்மாவ பத்தி எதுக்கு ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறீங்க?" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "இதுக்கு நீங்க ஹாஸ்டல்லேருந்து வராமலே இருந்திருக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே வந்து நடேசன் புலம்பிட்டுறாரு. அதுக்கப்புறம், "என்ன சொல்லுங்க" அப்படின்ற மாரி, "நீ என்னைய மன்னிக்கவே வேண்டாம்" அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. "நீங்க எத்தன நாள் தான் இந்த மாதிரி இருக்க முடியும் சொல்லுங்க? கண்டிப்பா ஒரு நாள் இல்லன்னா ஒரு நாள் நீங்க என்கிட்ட உண்மைய சொல்லத்தான் போறீங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறமா, "சரி சின்ன வயசுல அவங்கள எப்படி பார்த்தீங்க? அத மட்டுமாவது சொல்லுங்க. இப்ப பல்லவனுக்கு காலேஜுக்கு போறான். அவனுக்கு 19 வயசு ஆயிருச்சு. அதனால சொல்றேன், 19 வருஷத்துக்கு முன்னாடியே நீ வந்து அவங்கள பார்த்துருப்பீங்கல்ல. அப்ப சொல்லுங்க என்ன ஆச்சுன்னு, ஏதாச்சுன்னு சொல்லுங்க. அவங்க அம்மா பத்தி சொல்லுங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறமா தான் நடேசன் வந்துட்டு, "நான் வந்து இப்ப சொல்ற இதுல இல்ல. நான் சொல்ல மாட்டேன்" அப்படின்னு சொல்லிர்றாரு.